இந்த ஆர்டிஐயில் மனு விண்ணப்பித்து கேள்வி கேட்டவருக்கு மிரட்டல் விதமாக இதை சொல்கிறாரா, இல்லை இந்த பதிலை சொன்னால் ஆஃபீஸர் தனக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கிறாரா, யாருக்காக இப்போ அவர் அதை சொல்கிறாரு? அப்போ என்னென்னா, உள்நாட்டு பிரச்சனைகள் ஓரளவுக்கு இன்றைக்கி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் இதன் மூலமாக நடக்கும். அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தலுக்கு அது உதவும். ஆனால் இது லாங் டேர்மில் இது என்ன மாதிரியான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்போ இந்த 7 யூனிவர்சிட்டி, அதாவது நம்ம நாட்டில் இருக்கிறவர்களை அடிமையாக்கி நம்ம சொத்துக்களை எல்லாம் திருடி கொள்ளையடித்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணி கொடுத்து அங்கேயும் இவன் ஊழலாக இருந்து இவ்வளவே செஞ்சவன் அவனுக்கான ஒரு கல்லறை நம்ம நாட்டில் இவ்வளோ ஆண்டு காலம் இந்த இடத்துல இருக்குங்கிறது எவ்வளோ ஒரு மானக்கேடான விஷயம்னு நீங்கள் பாருங்கள். பாகிஸ்தானுக்கு செல்லாது. ஆனால் நீங்கள் இப்போ தண்ணியை திறந்து விடாமல் இப்போ அப்படியே சேமித்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கொஞ்சம் மழை அடுத்து பெஞ்சாலே அந்த உபரி நீர் என்பது பாகிஸ்தானுக்கு செல்லும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தேச துரோகத்தை அவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு தன்னுடைய பக்கத்து அண்டை மாநிலங்களுக்கு அவங்க குடிநீர் தேவைக்காக கூட இங்கேருந்து தண்ணீர் திறக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அப்படி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமான நுணுக்கமான விஷயங்கள், இவ்வளோ பெரிய பாடங்கள், இதை அனைத்தையும் இப்போ ஒரு படித்து இது பண்ணியிருக்காருன்னா, இதை தவிர அவருக்கு இருக்கக்கூடிய தபம் அனுஷ்டானங்கள் இதெல்லாமும் விடாமல் இதை கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு தபசியாக இருந்தால் இதை செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஞானத்தை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு ஆளால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இதை தவிர வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாத ஒரு அது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யோசிச்சுட்டாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். சீத்தலை சிவலிங்கேஸ்வரர் கோவில் சொத்தின் குத்தகைதாரர் குறித்து ஆர்டிஐயில் தகவல் தர மறுப்பு, உயிர் பயம் காரணமா? காஞ்சி சங்கர மடத்தின் 71வது மடாதிபதியானார் ஸ்ரீ சத்ய சந்திரசேகேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அடிமை வர்த்தகத்தில் ஈடுபட்ட வெள்ளைக்காரனின் நினைவு சின்னத்தை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஹரியானாவுக்கு நீர் வழங்குவதை எதிர்க்கும் பஞ்சாப் ஆம் ஆத்மி கட்சி. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு. காங்கிரஸ் அரசியல் ஆயுதத்தை மழுங்கடித்த பாஜக. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்மோடு இன்று சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேயர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா. வணக்கம் பாண்டிக்குமார். ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் ஒருத்தருக்கு நீங்கள் அந்த தகவலை கேட்டாலே உங்களுக்கு மிரட்டல் வரும், கொலை மிரட்டல் வரும், அடிதடி வரும். அந்த மாதிரி ஒரு மிரட்டலான ஒரு பதிலை ஒரு அரசு நிறுவனம் வழங்கியிருக்கு. எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஒரு பொறுப்பற்ற ஒரு துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு அறநிலையத்துறை. அந்த அறநிலையத்துறையில் சார்பாக ராமலிங்கம் என்பவர் சென்னை சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உருமன்குளம் அங்கே இருக்கக்கூடிய சீத்தலை சிவலிங்கேஸ்வரர் திருக்கோயில் குறித்து ஒரு 10 கேள்வி கேட்டிருக்கார். ஏன்னா கோயிலோட இது திருக்கோயிலுக்கு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா, அதோட செயலாளர் யார், இந்த கோயிலுக்கு தினம் பூஜை நடக்குது, அது எவ்வளோ செலவு, அதுக்கப்புறம் இந்த கோயிலோட பூசாரியுடைய பெயர் என்ன, இந்த கோயிலுக்கு திருப்பணி அதாவது பழுது பார்த்தல் வேலை நடந்திருக்கா, இந்த கோயிலுக்கு எவ்வளோ நிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 கேள்வி கேட்டிருக்காரு. இதோட சொத்துக்கள் வாயிலாக இந்த திருக்கோயிலுக்கு வருமானம் எதுவும் வருமானம் இருக்குமோ அதுக்கு தகவல் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கோயில் சொத்துக்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டதான்னு சொல்லி ஒரு கடைசி கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு அவங்க கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பதிலாக இருக்கும். ஆம் சொல்லிட்டு, உயிருடைமைக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் பொதுநலன் கருதி குத்தகைதாரர்கள் விவரம் வழங்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பொறுப்பான பதில்ன்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன பதில் வேணாலும் தரலாம். அதை கேட்குறவன் அந்த யார் ஆர்டிஐ கேட்குறானோ அவன் அந்த பதிலை படிச்சுக்க வேண்டியது அவன் தலையெழுத்து அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கில் இன்னைக்கு அறநிலையத்துறை செயல்படுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அறநிலையத்துறையில் இதே போல் பல ஆர்டிஐயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வித்தியாசமான பதில்கள் வருவது என்பது ரொம்ப சகஜமாக நம்ம பல நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம அரசு கையில் ஆலயங்களில் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பதில்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற பதில் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு பொறுப்பான அதிகாரி அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு?
உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லை, அதனால இந்த விஷயத்தை வெளியிட முடியாதுன்னா யார் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, யாரால அச்சுறுத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருதுல. ஒரு இப்ப நான் ஏதோ ஒரு போற போக்குல ஒரு ஆளை பத்தி குறை சொல்லிட்டு போகலாம், ஆனா ஒரு அரசாங்க அதிகாரி, ஒரு பொறுப்பான அதிகாரி, ஒரு சைனிங் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆளு அப்படிங்கிறவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா இது சீரியஸா எடுத்துக்கணுமா வேணாமா? அப்படின்னா இதுக்கு வந்து இன்னைக்கு ரவுடிகள் ஆட்சி தான் இன்னைக்கு இருக்கா தமிழகத்துல. இப்ப இது மூலமாக இவர் வந்து யாருக்கும் மிரட்டல் வரும்னு இவர் சொல்றாரு? இந்த ஆர்டிஐல மனுவை விண்ணப்பித்து கேள்வி கேட்டவருக்கு மிரட்டல் விதமாக இதை சொல்றாரா, இல்ல இந்த பதில சொன்னா ஆபீசர் தனக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கிறாரா, யாருக்காக இப்போ அவர் அதை சொல்றாரு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இதுல எழுகிறதா இல்லையா? குத்தகைதாரர்களுடைய பெயரை சொல்ல முடியாது, சொன்னா எனக்கு அப்ப இவருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த கோவிலினுடைய நிலங்கள் குத்தகைகள்ல இருக்கிறவங்களா இந்த மாதிரி ரவுடியா இருக்கிறவங்களா தான் இருக்காங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கணுமா? இன்னைக்கு அந்த நிலங்கள் அவர்கள் வசம் இருக்கிறதுன்னு எடுத்துக்கணுமா? இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் பார்வைக்கு செல்லுமா செல்லாதா இப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. இது துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், ஒரு சூப்பர் அமைச்சர் இருக்கார், அடித்து விடு பாபு அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்படி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவார், ஆஹா இதுதான் ஆன்மீக அரசு, இப்படிப்பட்ட அரசு நீங்கள் பார்த்ததே கிடையாது, இப்படி கோயில் கட்டியிருக்காங்க, அதை செஞ்சுருக்காங்க, இதை பண்ணியிருக்கோம், இவ்வளோ கும்பாபிஷேகம் அப்படின்னு அடுக்கிட்டே போவார். ஆனால் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், ஒவ்வொரு கும்பாபிஷேகமும் எப்படி நடக்குது, அந்த கும்பாபிஷேகத்தில் பணிகள் கூட நிறைவு பெறாமல் அந்த கும்பாபிஷேகம் எப்படி வேக வேகமாக நடத்தி முடிக்கப்படுகின்றன. அந்த இடத்துல அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமையில கூட முடியாமல் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கும்பாபிஷேகங்கள்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நிலையில இப்போ என்னது சிலை காணம்ங்கிறது வந்து கோவிலே காணம்ங்கிறக்கூடிய கதை வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கடுத்து இவர் ரொம்ப நாளாக இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் இவ்வளோ நிலங்கள் எல்லாத்தையும் குத்தகை கொடுக்காம இருந்தவங்க எல்லாத்தையும் மீட்டு இவ்வளோ நிலங்கள் மீட்கப்பட்டன அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா அந்த வெள்ளை அறிக்கை இது வரைக்கும் தரமாட்டுறாரு. ஆன்மீக அரசு நாங்கள் இவ்வளோ கோவில்களுக்கு எல்லாம் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம், இந்த கோவில்கள் எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ வசதியாக இருக்குது, அதுக்கு காரணம் நாங்கள் பண்ணினது எங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளவும் சொல்கிறாருல்ல. அப்போ இந்த மாதிரி இவ்வளோ நிலங்கள் மீட்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போ ஏன் ஒரு வெள்ளை அறிக்கை தருவதற்கு அவங்களால எந்தெந்த இடத்துல எவ்வளோ நிலம் ஆக்கிரமிப்பில் இருந்தது, யார் யார் அதை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள், எவ்வளோ நிலங்கள் அதில் மீட்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு கோவிலுக்கும் தரலாமே. இது எல்லாரும் ஏற்கனவே ரொம்ப ஆவலாக கேட்டுக்கொண்டு தானே இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த அறிக்கையும் இல்லையே, சும்மா பொதுவாக தானே சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடி வந்து ஒரு 5.5 லட்சம் அல்லது 5.25 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து இந்த கோவிலுக்கு, அதாவது கோவில் நிலங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 30,000 கோயில்கள் வந்து ஹெச்ஆர்என்சியின் வசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன பண்ணிட்டாங்க, 4.25 லட்சம் ஏக்கராக அது குறைஞ்சது. அந்த இடைப்பட்ட அந்த நம்பர் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த கணக்கு வழக்கும் இல்லை. சரி, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதுலேயும் வந்து அதுலேயும் ஒரு 3/4 லட்சமோ என்னமோ குறைச்சி ஒரு நம்பர் சொன்னாங்க. ஆனால் கோவில்களுடைய எண்ணிக்கை இவங்க எடுத்தது அதை விட அதிகம். அப்போ நிலத்தினுடைய எண்ணிக்கை கூடணுமா வேணாமா, அது எப்படி குறையும் அப்படிங்கிற கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே கிடையாது. சரி, இவ்வளோ தூரம் நாங்கள் நிலத்தை மீட்டுட்டோம்னா அப்போ இதில் இன்னும் ஆடப்பு தானே ஆகணும், அது எப்படி குறைஞ்சிட்டே போகுது, இந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த கோவில்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதாவது கொள்ளையடிப்பவர்களுக்கு மறைமுகமாக இதை வந்து இவங்க உதவி செய்து கொண்டிருக்கார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டாகவே இருந்தது. இதை பாருங்க, இப்போ கோவிலில் குடியிருக்கிறவங்களுக்கு அந்த வாடகை ஏற்றத்தையும் இப்போ 2% குறைச்சிருக்காங்களா. யார் காசை யார் குறைப்பாங்க, எப்படி அதை செய்ய முடியும்? இதை வந்து நீங்கள் வேறு ஏதாவது சர்ச்சில் மசூதியில் அந்த இடத்துக்குலாம் நீங்கள் போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அப்போ இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஆட்சியில் வந்து இந்த கோவில்களை அழிக்கக்கூடிய அதாவது கோவிலினுடைய பணத்துக்கு கூடிய வரவுக்கான சோர்ஸுகளை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வெளிப்படையாகவே உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்க அதிகாரியே இதை கொடுத்து குடிப்பாரானால், அப்போ இந்த ஒரு இதை காப்பாற்றுவதற்கு ஒரு நிர்வாகத்தை, இந்த பொறுப்பில் இருக்கிறது, இந்த துறையை வந்து பொறுப்பில் இருக்கிறது இவங்க கையில் தான் இருக்குது, அரசாங்கத்தினுடைய கையில் டைரெக்டாக இருக்குது. அப்போ ஒரு அரசாங்க அதிகாரியே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற தொனியில் வந்து ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ சாதாரண மக்களுடைய நிலை என்ன?
அப்போ ஒரு துறையை வந்து ஒரு துறையை கூட சரியாக நிர்வகிக்க முடியாத ஒரு அரசினுடைய முதல்வராக அவர் இருக்கிறதுக்கு என்ன துப்பு இருக்கு? அப்போ இன்னமும் அவர் பதவி வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன துப்பு இருக்கு? அப்போ இந்த நீங்கள் ஏற்கனவே இந்த இதை பற்றி கடிதம் முதல்வர் பார்வைக்கெல்லாம் செல்லாதா அப்படின்னு கேட்டீங்களே. அப்போ இந்த மாதிரி ஒன்று சென்று இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பார் அப்படின்னும் நமக்கு தெரியல. அதனால இதையெல்லாம் எதையுமே கவனிக்க லாய்க்கற்ற ஒரு துப்பற்ற முதல்வர் தான் இன்னைக்கு தமிழகத்தில் முதல்வராக இருக்கிறார். இந்த முதல்வர் இனியும் தொடர வேண்டுமா? இந்த கேள்விதான் ஸ்ரீ டிவி தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. நேற்று மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தது. கேபினட் அமைச்சர்கள் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு எடுத்தது. எப்படின்னா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறையின் அமைச்சர் வந்து அஸ்வினி அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டார். இந்த 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது பொதுவான ஒரு விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்டது 2011ஆம் ஆண்டு வந்து கடைசியாக நடத்தப்பட்டது. நீண்ட நெடுங்காலமாக வந்து இந்த சென்சஸ் வந்து எடுக்கப்படவில்லை. ஆக்சுவலாக இந்த குறிப்பிட்ட காலத்தில் எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா வந்து 1930க்கு அப்புறம் வந்து இது வரைக்கும் இது வந்து பெருசாக எடுக்கப்படலை. அந்த திட்டத்தை அந்த அளவுகோடு வச்சு தான் வந்து இடஒதுக்கீடு எல்லாமே வந்து இது வரைக்கும் கடந்த 1930 பிரிட்டிஷ் காலத்திற்கு அப்புறம் வந்து பெரும்பாலும் நடந்ததில்லை. இனியில் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் வந்து இப்போ இல்லை, 2010க்கு முன்னாடி வந்து கோரிக்கை வைக்கப்படுது எதிர்கட்சிகள். அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் வந்து அது கடுமையாக எடுத்தது. எனினும் வந்து நெருக்கடி காரணமாக இருந்தது 2010 நாடாளுமன்றத்தில் மன்மோகன் சிங் என்ன சொல்றாருன்னா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். பட் அப்பொழுது ராகுல் காந்தி இருந்தார். ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கப்படும் போது அவர் என்ன பண்ணிருந்தார், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்று அரசுக்கு நெருக்கடி தருவதாக இருந்தால் எல்லா எதிர்க்கட்சியும் அதே கோரிக்கையை வைத்திருந்தனர். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா 2023 வந்து பீகாரில் இருக்கக்கூடிய அரசு வந்து தன்னுடைய மாநில அந்தஸ்தை வச்சு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திட்டு இருந்தது. அதன் பின்னர் வந்து தெலுங்கானா அரசாங்கம் எடுத்து, அதன் பின்னர் கர்நாடக அரசாங்கம் எடுத்து. இன்னும் இதில் கூட சில இடர்பாடுகள் என்னென்னா வந்து சில அரசுகள் வந்து நேர்மையான எடுத்திருந்தேன், சில அரசியல் காரணத்துக்காக வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பை எடுத்திருந்தேன். இது எல்லாமே வந்து சரி செய்யப்படுமா? ஏன்னா சில அரசியல் காரணத்துக்காக எடுக்கப்பட்டது அதில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கலாம். அப்படின்ற போது இதெல்லாம் சரி செய்யுமாறு இந்த மத்திய அரசின் இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2-3 கோணத்தில் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல காங்கிரஸுக்கு இருந்த ஒரு பிரிவினைவாத அரசியல் ஆயுதம் இன்னைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கையிலிருந்து. ஏன்னா இந்த ஜாதி கணக்கெடுப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு பல இடர்பாடுகளை, அதுவும் பல பிரிவினைகளை தொடர்ந்து செய்து வந்தார்கள். அவர்களிடம் இருந்த அந்த ஒரு ஆயுதம் என்பது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு ஜாதிய பிரிவினை அதை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வச்சுக்கொண்டே அரசியல் செய்வதற்கான ஒரு லாங் ஸ்கோப் இருந்தது. இன்னைக்கு இது மூலமாக இது குறைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இனி நாட்டில் வந்து ஜாதி அரசியல் அப்படிங்கிறது இனி அதிக அளவில் தலை தூக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா அந்தந்த ஜாதிக்குரியது, அந்தந்த ஜாதிகளுடைய எண்ணிக்கை எல்லாம் இந்த வெளியில் தெரிய வரும் பொழுது அதனுடைய டாமினேஷனை பொறுத்து இன்னைக்கு வந்து பல அரசியல்கள் அதை வைத்து நடக்கலாம், அதை போன்ற தலைவர்கள் வரலாம். இந்த மாதிரி நிறைய சிக்கல்களும் இதில் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஜாதி அரசியல் தலைதூக்கி இதில் பிரச்சனைகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு தேசியத்தையும் இந்துத்துவத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய அந்த சமூக பணி செய்வதற்கு என்ன ஏற்பாடு இன்னைக்கு மத்திய அரசு யோசித்து வைத்திருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நம்ம இந்த இடத்துல எழுகிறது. இன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டைம் அப்படி பார்த்தோம்னு சொன்னால், இன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிறது. ஒரு பக்கம் அந்நிய மத ஆக்கிரமிப்புகள், இந்த அந்நிய நாட்டினுடைய ஆக்கிரமிப்பு பிரச்சனைகள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மத மாற்ற பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளார இப்போ நிறைய பிரிவினைவாத சக்திகள் பிரச்சனைகள்லாம் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இன்னைக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து செய்யக்கூடிய பிரிவினை அரசியல் ஓரளவுக்கு இன்னைக்கு குறையும் இந்த கணக்கெடுப்பு நடப்பது மூலமாக. அப்போ என்னன்னா, உள்நாட்டு பிரச்சனைகள் ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் இதன் மூலமாக நடக்கும். அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தலுக்கு அது உதவும்.
ஆனால் இது லாங் டேர்மில் இது என்ன மாதிரியான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்போ இதுக்கு இந்த விஷயம் வெளியில் வந்த உடனே, அனௌன்ஸ்மெண்ட் வெளியில் உடனே திமுக வந்து இது எங்களுடைய வெற்றி அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி திமுகவிற்கு என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பெயருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதி பெயரை எடுக்கணும், பள்ளிக்கூடங்களில் ஜாதி பெயர் இருந்தால் அந்த ஜாதி பெயரை எல்லாம் நீக்கணும், தெருவில் வந்து ஜாதி பெயரோடு இருக்கக்கூடிய ஜாதி பெயர்கள் எல்லாம் நீக்கணும். ஏன் வஉ சிதம்பரனார் போட்ட கையெழுத்தையே நீங்க வந்து அவர் பின்னாடி போட்ட அந்த கையெழுத்தையே நீங்க நீக்கினீங்க. அதே போல இவர் போட்ட தமிழ் தாத்தா உவேசா அவர் போட்ட கையெழுத்தையும் நீங்கள் வந்து கையெழுத்தையே மாற்றம் செஞ்சீங்க. ஒருத்தர் போட்ட கையெழுத்தையே நீங்க மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க போனீங்க. அப்படியெல்லாம் நீங்க போய்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து அந்த ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது, என்ரோல் பண்ணும் பொழுது, அவர்கள் பக்கத்துல நீங்க ஜாதியோடு என்ரோல் பண்றதுக்கு அதுதான் சரி அப்படின்னு சொல்லி எப்படி வரீங்க? அது பண்ணக்கூடாது அப்படின்னும் பொழுது நீங்க கடுமையாக எதிர்த்தது ஏன்? அப்ப இவர்களுடைய ஜாதி பற்றி எந்த அளவுக்கு ஆழமானது, அந்த ஜாதி வந்து எதற்காக இவங்க அந்த ஜாதியை இவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள் ஆயுதமாக? இப்போ ஜாதி அரசியல் செய்வதற்காக மட்டுமே ஜாதியை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக. ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு கட்சி அல்ல திமுக. இதனால நம்ம இந்த இடத்துல திமுகவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட் வாயிலாக. அதனால என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து இன்னைக்கு திமுகவினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ் யார் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு வந்து இந்த இது மூலமாக காமிச்சிருக்கு. நான் முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்த போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியும் நமக்கு மத்திய அரசு செய்யுமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இன்னைக்கு பல ஜாதிகளிலிருந்து இருக்கக்கூடியவர்கள், ஹிந்துவாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களாகவோ துலுக்கர்களாகவோ மதம் மாறி சென்றிருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து மதம் மாறி சென்றவர்களை சரியான வகையில் அந்த மதத்தையும் குறிப்பிட்டு என்ரோல் பண்ணுமா? அப்படி இதில் என்ரோல் பண்ணுறவங்க தவறாக என்ரோல் பண்ணியாச்சுன்னா, அதாவது பொய்யாக சொல்லியாச்சுன்னா, நான் வந்து கிறிஸ்தவனாக மாறிய பிறகும் நான் இந்து என்று சொல்லி இந்த ஜாதி கொடுக்கக்கூடிய சலுகைகளை அனுபவித்து கொண்டிருப்பது, அதை வந்து நான் தவறாக குறிப்பிட்டால் அந்த ஆளுக்கு தண்டனை வழங்கப்படுமா? கடுமையான தண்டனை வழங்கப்படுமா? இது சரியாக இது கணக்கெடுக்கப்பட்டு இதற்கு தண்டனை வழங்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு நடைமுறை ஏதாவது வைத்திருக்கிறார்களா மத்திய அரசு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுகிறது. ஆனால் அதே நேரத்தில் இவை எல்லாத்தையும், அதாவது இப்போ நம்ம நாட்டினுடைய ஜாதிகள் பல இருக்கிறது வந்து நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜாதிய கட்டமைப்பு அப்படிங்கிறது தேவை என்பதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த ஜாதிய கட்டமைப்பு தான் நம்ம நாட்டுக்கு ஒரு அடித்தளமாக இருந்து நம்ம நாட்டை பாதுகாத்ததும் கூட அந்த ஜாதிய கட்டமைப்பு அப்படின்னு தான் நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜாதிய கட்டமைப்பில் ஒருத்தருக்கும் அதற்கு பின்னாடி உள்ள இந்த பண்பாடு, அவர்களுக்கு ஒருத்தருக்கும் இருக்கக்கூடிய பெருமிதங்கள், அந்த கலாச்சாரங்கள், அது அனைத்தும் வந்து இதன் மூலமாக இதை மீட்டெடுத்து இதோடு இந்த மண்ணின் மாண்போடு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் உருவாகி வந்து அதுக்கு சரியான முறையில் வழி நடத்தினா இந்த பாப்புலேஷன், இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜாதிய ரீதியான பாப்புலேஷன் அப்படி என்பது வெற்றி பெறும். இல்லைன்னா அதுவே இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவை ஏற்படுத்துவதற்கும் ஒரு இதுவாக மாறலாம். ஆனால் இதை குறித்து மத்திய அரசு இன்னும் என்னென்ன விரிவாக யோசித்திருக்கிறது என்பதை பற்றி செய்திகளில் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிவிக்கக்கூடிய பழைய, அதாவது ஓல்டு மெட்ராஸ் நீதிமன்றம் சொல்லுவாங்க, அது பழைய, அப்போதான் இங்கே தான், அதுதான் வந்து இப்போ வந்து அம்பேத்கர் சட்டக்கல்லூரி அங்கே இருக்குது. இந்த சட்டக்கல்லூரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய 2 கல்லறைகள் இருக்குது. அந்த 2 கல்லறைகளை வந்து ஏஎஸ்ஐ சார்பாக வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த 2 கல்லறைகள் நீக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து கட்டணங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. அது வந்து கோரிக்கை வைக்கப்படும் போதெல்லாம் அந்த ஏஎஸ்ஐ வந்து தடுத்துட்டு இருந்து அவங்க வந்து புராதன சின்னங்கள் அடிப்படையில் வந்து நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறது. இதனால் வந்து அது நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்து அந்த மனு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நபர் சார்பாக வந்து நீக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றத்தில் அதை எதிர்த்து வந்து மேல்முறையீடு செய்யப்பட்டது.
மேல்முறையீடு செய்யப்படும் போது இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து அந்த 2 கல்லறைகளும் வந்து வேறு இடத்துல மாற்றப்படலாம், அந்த இடத்துல வந்து ஒரு 5 மாடி கட்டணம் தரலாம், அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணி அந்த இடத்துல இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுது. இதன் காரணமாக வந்து ஏஐசி சார்பாகவும் 2 சார்பாகவும் மேல்முறையீடு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு அதனால வந்து கட்டணங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல தீர்ப்பாக நான் பார்க்குறேன். ஆனால் ஏஎஸ்ஐ வந்து எதற்காக இவ்வளவு நாள் இதற்கு முட்டு கொடுத்தார்கள், இது ஒரு அயோக்கியத்தனமாகவும் பார்க்குறேன். என்னன்னா, அந்த கல்லறை யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏல் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஆங்கிலேயனுடைய ஒரு கல்லறை, அது ஏல் அப்படிங்கிறது. அந்த ஏல் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவுரங்கசீப் காலத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்த்தவன் அந்த ஏல் அப்படிங்கிறவன். அதாவது 400 வருடங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட ஒரு ஆள். சரி, அந்த ஆள் என்ன பண்ணா நம்ம நாட்டுக்கு? இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களாம், இந்த வழக்கு வரும் பொழுது தான் கண்டுபிடிச்சாங்களாம், ஏழுங்கிறவன் நம்ம நாட்டுக்கு வந்து எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணலை அப்படின்னு சொல்லி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஆனால் அந்த ஏல் செஞ்ச அயோக்கியத்தனங்கள் என்ன அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவன் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், அவன் வந்து ஒரு வைர வியாபாரி, இந்த மாதிரி வைர வியாபாரம் இந்த மாதிரியான குட்டி குட்டி வியாபாரங்களில் செய்யக்கூடிய ஒரு ஆளாக, அதாவது அந்த இதில் பணிபுரிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கான். அப்போ அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கே துரோகம் செஞ்சுட்டு சட்டவிரோதமாக இவன் சம்பாதிச்சதாக உன் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்திருக்கு. இதை தவிர இவன் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால் அடிமை வியாபாரம். அப்போ இந்தியர்களை அடிமைப்படுத்தி அவர்களை அடிமையாக விற்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு தொழில். அப்போ எவ்வளோ இந்தியர்களை அவன் அடிமைப்படுத்தியிருப்பான்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, என்ன மாதிரியான ஒரு இதில் அவன் பண்ணியிருப்பான்னு பாருங்கள். அப்போ அந்த சமயத்துலேயும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு அடிமை தொழிலை இதை வந்து அடிமை தொழில் தடை செய்யப்படுகிறது. அப்போவும் அவன் வந்து இந்த அடிமை தொழிலை செய்வதற்கு ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறான். என்னன்னா, ஒரு பிரிட்டிஷ் கப்பல்னா, அந்த காலத்தினுடைய ஒரு பிரிட்டிஷ் கப்பலில் ஒரு 10 பேர் வரைக்கும் அடிமைகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்து 10 பேர்கள் வரைக்கும் அடிமை வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறுக்கு வழியில் அந்த அடிமை வியாபாரத்தை செய்து கொண்டிருந்தவன். இவனுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் இருக்கிற தொடர்பு வந்து மிகப்பெரியது. அது எல்லா உலகளவில் எல்லாருக்குமே அது தெரியப்பட்டது. அப்போ இவன் தான் வந்து இவனால் உருவாக்கப்பட்டது தான் அந்த ஏல் யூனிவர்சிட்டி உடைய ஃபண்டர். இவன் தான் மெயின் ஃபண்டருங்கிறது. அந்த ஏல் யூனிவர்சிட்டி இவன் தான். அப்போ இந்த ஏல் யூனிவர்சிட்டி, அதாவது நம்ம நாட்டில் இருக்கிறவர்களை அடிமையாக்கி நம்ம சொத்துக்களை எல்லாம் திருடி கொள்ளையடித்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இது எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணி கொடுத்து, அங்கேயும் இவன் வந்து ஊழலாக இருந்து இவ்வளவையும் செஞ்சவன், அவனுக்கான ஒரு கல்லறை நம்ம நாட்டில் இவ்வளோ ஆண்டு காலம் இந்த இடத்துல இருக்குங்கிறது எவ்வளோ ஒரு மானக்கேடான விஷயம்னு நீங்கள் பாருங்கள். ஒருவேளை இது எப்போ நீக்கப்பட்டிருக்கணும், நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த உடனேயே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டை விட்டு தூக்கி எறியப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டிருந்தால் இந்த நாடு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் இது வரைக்கும் அதை செய்யாமல் இதுக்கு டிஃபன் வேற பண்ணுறாங்க ஏஎஸ்ஐனா, நீங்கள் எங்கன்னு போய் சொல்ல முடியும்? சரி, இதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான கனெக்ஷன் நீங்கள் பார்க்கணும். இந்த ஏல் யூனிவர்சிட்டியில் தான் அண்ணா துறைக்கு பட்டம் தருகிறார்கள். இப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த ஏல் யூனிவர்சிட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகள் பலதுக்கும் தொடர்பு இருக்கக்கூடியது இந்த ஏல் யூனிவர்சிட்டியோட தொடர்பு இருக்குது. அப்போ அந்த ஏல் யூனிவர்சிட்டி தான் அண்ணாதுரைக்கு பட்டம் தருது. அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, மிஷனரி, ஏல், அண்ணாதுரை, திராவிடம், இந்த கனெக்ஷன் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இன்னைக்கு திமுகங்கிறது இன்னைக்கு மிஷனரிகளை வந்து இவர்கள் புகழ்ந்து பேசுவதும் இதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த காலத்துலேருந்தே இவங்களுக்கு ஆங்கில அறிவரடிகள் இவர்கள் எப்படி மிஷனரிகளோட ஒரு பின்னாடி தொடர்பு வச்சுட்டே தான் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதுலேருந்து இப்போ புரிஞ்சுக்கலாம் இந்த லிங்க் மூலமாக. அதனால் அப்படிப்பட்ட ஒரு துரோகியினுடைய இன்னைக்கு இந்த டோம் அகற்றணும் அப்படின்னு சொல்லி அகற்றலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து கோர்ட்டு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த இடத்த விட்டு அகற்றிட்டு ரீலோகேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த ரீலோகேட் பண்ணணுங்கிறதுல கூட எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. எதுக்கு ரீலோகேட் பண்ணணும்? இந்த நாட்டுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க, இந்த நாட்டுக்கு வந்து அவன் ஒன்றும் செய்யலை, கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு. இந்த நாட்டுக்கு எதையுமே கான்ட்ரிபியூட் பண்ணாமல் இந்த நாட்டிலேருந்து கொள்ளையடிச்சு திருடிட்டு போனவனுடைய டோம்பை எதுக்காக ரீலோகேட் பண்ணி ஒரு இடத்த கொடுக்கணும்? இன்னைக்கு இது அகற்றப்பட வேண்டிய அவமான சின்னம் இல்லையா? அதனால் இது அகற்றப்பட வேண்டும் என்பதே நம் கருத்து. இருந்தாலும் இந்த அளவிற்காவது இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கதை நம்ம வரவேற்கிறோம்.
ஹரியானா, பஞ்சாப் இந்த ரெண்டுக்கும் வந்து நதிநீர் நீண்ட கால முரண்பாடுகள் இருக்கு. அந்த பியாஸ் நதி மேலே இதுக்காக வந்து ஒரு போர்டு கிரியேட் பண்ணது BBMD அப்படின்னு, அதாவது பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு சொல்லிட்டு அந்த போர்டு கிரியேட் பண்ணிருக்கு. இந்த போர்டு வந்து என்னுடைய நதிநீர் பங்கீடு தொடர்பாக முடிவெடுக்கப்படக்கூடிய விஷயம், 2 மாநிலத்துக்குள்ளான விஷயம். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8500 கன அடி வந்து திறந்து விடணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த போர்டு மூலம் முடிவெடுக்கப்படுகிறது. இதனால என்ன ஆகுதுன்னா வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த உபரி நீர்னால வந்து மற்ற 3 மாநிலங்களும் வந்து அதனால் பெறப்படுது. ஹரியானாவில் இருந்து கிடைக்கப்படுகிறது. அங்கே இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானும், டெல்லி, ஹரியானா இந்த 3 மாநிலங்களும் இந்த உபரி நீர்னால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த நதிநீரை திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, பஞ்சாபை ஆளும் ஆம் ஆத்மி கட்சி இது மாநில உரிமையை பறிக்கக்கூடிய விஷயம் அப்படிம்பாங்க. எப்படி பறிக்கப்படுதுன்னு தெரியல. ஒரு 3 மாநிலங்கள் வந்து ஒரு இது பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு மாநிலம் தடுக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அரசியல் நோக்கத்துக்காக இது பண்ணுது. அதே நேரத்தில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது மூலமாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பிஜேபி நிர்வாகிகளோட வீட்டை வந்து முற்றுகையிடுதல் போராட்டத்தில் ஆம் ஆத்மி வந்து இது பண்ணியிருக்கு. அதோட அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஜேபி குண்டர்கள் வந்து எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றா இருக்கிற காலத்தினால வந்து இந்த நதிநீரை வந்து அவங்க ஈஸியாக பெற்றுக்கிறாங்க. நாங்கள் இதை வந்து மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி வந்து ஒரு இது பண்ணியிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காகவோ இல்ல ஒரு அரசியலுக்காகவோ செய்யப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஆம் ஆத்மி பார்ட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, தேச துரோகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறக்குள் அவங்க தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு தேச துரோகத்தை இதன் மூலமாக அவர்கள் செய்ய காத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் வந்து இதனுடைய உள்ள ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நமக்கே புரியும். இன்னைக்கு இந்த பக்ரானங்கல் அணையை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் இந்த பக்ரானங்கல் அணையிலேருந்து வரக்கூடிய நீரை பொறுத்த வரைக்கும் ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தான் 3க்கும், ஹரியானாவுக்கு பெரும்பான்மையான நீரும் மிச்சமுள்ள உபரி நீர் வந்து டெல்லி, ராஜஸ்தானுக்கு இப்போ போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த ஜூன்ல இருந்து ஜூலை வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது ஜூலை கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் மந்த் எண்டு ஒரு ஆஃப் த மிட்வே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அணையில வந்து ஓரளவுக்கு தண்ணீர் இருக்கும், குறைந்த இந்த தண்ணி இருக்கும். ஆனால் இப்போ மழைக்காலம்ல நல்ல அந்த சம்மர் இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் பாசனத்துக்காகவும் குடிநீருக்காகவும் இந்த தண்ணீர் அங்கே திறந்து விடப்பட்டால் அதற்கு அடுத்ததாக ஜூலை ஆகஸ்ட்ல வந்து மழை பெருவாரியாக வரும் பொழுது இந்த அணை வந்து நிரம்பிடும். இதில் என்ன ஒரு முக்கியமான சூக்ஷ்மமான உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்ரானங்காலினுடைய அணை நிரம்பினால் இதனுடைய உபரி நீர் எங்கே செல்லும்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகும். ஆமாம். இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னு இதுல இருந்து உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த நேரத்தில் இப்போ அணையை வந்து இப்போ திறந்து விட்டாங்க ஹரியானா, டெல்லி, ராஜஸ்தானுக்கு அப்படின்னா அணை வந்து காலியாகிடும், ஆல்மோஸ்ட் காலியாயிரும் இந்த மழை வர டயத்தில். அப்போ அணை நீர் மழை வரும் பொழுது ஃபுல்லாக டேங்க் அந்த அணை முழுக்க நிரம்பிடும். அந்த நீர் வந்து பாகிஸ்தானுக்கு செல்லாது. ஆனால் நீங்கள் இப்போ வந்து தண்ணியை வந்து திறந்து விடாமல் இப்போ அப்படியே சேமித்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் மழை அடுத்து பெஞ்சாலே அந்த உபரி நீர் என்பது பாகிஸ்தானுக்கு செல்லும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தேச துரோகத்தை இவங்க செய்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஒரு தன்னுடைய பக்கத்து அண்டை மாநிலங்களுக்கு அவங்க குடிநீர் தேவைக்காக கூட இங்கேருந்து தண்ணீர் திறக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இப்போ சமீபத்தில் தான் இந்த நேரத்தில் அந்த டைமிங், இந்த பஹல்காம் அட்டாக் இப்போ தான் நடந்திருக்கு. இத்தனை இந்தியர்களை கண்ணு முன்னாடி கொடூரமாக சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டிற்கு நீங்கள் தண்ணி போகிறதுக்கு ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு போராட்டத்தை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா இது பச்சை தேச துரோகமா இல்லையா? இப்போ நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டோட நீங்கள் வந்துட்டு ஒப்பிட்டு பார்த்தா நல்லா தெரியும். ஏற்கனவே வந்து இப்போ தான் அந்த பண்ணு அவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு சொன்னான். என்ன சொன்னால், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒருவேளை யுத்தம் வருமானால் அப்போ வந்து சீக்கியர்கள் அதில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதாவது இராணுவத்தினருக்கு அவன் அதை சொன்னான். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு ஒத்துழைக்கக்கூடாது, அப்படி ஒரு யுத்தம் வருவதையும் நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் அவன் பேசினான். இப்போ இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை இப்போ ஆம் ஆத்மியினுடைய கையில் எடுத்துக்கூடிய போராட்டத்தை பாருங்க. அதே போல் ஏற்கனவே இந்த புரோக்கர் விவசாய போராட்டம் நடத்தினாங்களே, அந்த புரோக்கர் விவசாய போராட்டத்துக்கு முழு ஆதரவு கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா ஆம் ஆத்மி ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாம இதே இந்த பன்னூன் அப்போது பின்னாடியில இருந்து இயக்கி கொண்டிருந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப டெல்லியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியும் சரி, பஞ்சாப் ஆம் ஆத்மியும் சரி, அப்ப இந்த போராட்டத்திற்கு முழு ஆதரவு கொடுத்து அன்னைக்கு அந்த சட்ட மரபோடு அமல் பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு
இதில் இன்னொரு விஷயம், இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. இப்போ இந்த ஒரு போராட்டத்தை இப்போ கையில் எடுத்திருக்காங்க இல்லையா, முற்றுகை போராட்டத்தை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. அப்போ இதன் மூலமாக இந்தியாவுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய மக்கள்களை திசை திருப்புவதற்காக இந்த போராட்டத்தை இவங்க பயன்படுத்த போகிறாங்க. ஏன்னா இப்போ இந்த தண்ணி இந்தியா ஸ்டபர்னாக இருக்க போகுது, மத்திய அரசு ஸ்டபர்னாக இருக்கும் இந்த 3 மாநிலங்களுக்கு அதை திறந்து விடுவதற்காக. அப்போ அப்படி ஸ்டபர்னாக இருக்கக்கூடிய காலத்தில் அப்போ இந்தியாவுக்கு எதிராகவே இந்த சீக்கிய மக்களை திசை திருப்புவதற்கு இந்த போராட்டத்தை இவங்க பயன்படுத்த போகிறாங்க. அப்போ பன்னூனோட திட்டம், போர் வந்தால் ஒத்துழைக்கக்கூடாது, அப்போ அந்த பன்னூனோட திட்டத்தையும் இதையும் இப்போ நீங்கள் லிங்க் பண்ணி பாருங்கள், யாருக்காக இந்த ஆம் ஆத்மி வேலை செய்கிறது. இப்போ இது தெளிவான கிளியர் கட். இதை வெறும் ஏதோ மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய தண்ணி இன்னொரு மாநிலத்துக்கு திறந்து விடுறதுக்கான ஒரு மாநிலங்களுக்கிடையேயான ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துலையுமே இது உங்களுக்கு ஆழமாக திங்க் பண்ணாட்டா இந்த மாதிரியான ஒரு சிந்தனையே நமக்கு வராது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்வதற்கு இன்னைக்கு ஆம் ஆத்மி காத்திருக்கிறது. அப்போ ஆம் ஆத்மி யார் என்பதை இன்னைக்கு இது தொழிலுரித்து காமிச்சிருக்கிறது. இன்னைக்கு சீக்கிய மக்கள் இதை புரிந்து கொண்டு, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் நீ செத்தாலும் பரவாயில்ல, பஞ்சத்தால் அடிபட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் எதிரி நாட்டுக்கு நான் உதவுவேன் அப்படிங்கக்கூடிய மனநிலையை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள பழமையான மடங்கள் ஒரு மடம் காஞ்சி சங்கர மடம். இந்த மடத்துக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் 70 மடாதிபதிகள் வந்திருக்கார்கள். இதில் 69 பேர் இப்போ 70வது பீடாதிபதியாக இருக்கார் விஜயேந்திரன் சொல்லிட்டு. இன்னிலிருந்து இவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மடாதிபதி யார் என்ற கேள்விகள் வரப்படும். சமீபத்தில் அவங்க ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீ சுப்பிரமணிய சர்மா டிராவிட் என்பவர் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுத்து அவருக்கு சன்னியாசத்தை நேற்று காஞ்சி காமாட்சி கோயிலில் இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தை வச்சு அவர் 70வது மடாதிபதியாக இருக்கக்கூடிய விஜயேந்திரர் அவருக்கு உபதேசம் கொடுத்து அவர் இளைய மடாதிபதியாக அவர் பொறுப்பேற்று கொண்டார். இந்த சந்திரசேகர் டிராவிட் இப்போ 71வது வந்தார். அவருக்கு இப்போ பழைய பேர்லாம் புது நாமங்கள் சுற்றப்படும். இதனால புது மடாதிபதிக்கு எப்பயுமே பழையது எதுவுமே தொடர்பு இல்லாமல் புது பேர் சூட்டுவது வழக்கம். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஸ்ரீ சத்திய சந்திரசேகர சரஸ்வதி என்ற நாமத்தை சுற்றிவிட்டு அவர் 76 இளைய பீடாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கார். இந்த செய்தியை எப்படி பாருங்க. நம்ம இந்த நிகழ்விலிருந்து சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னு கூட நான் சொல்வேன். மடத்துக்கு ஒருத்தரை மடாதிபதியாக கொண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மடம் அப்படிங்கிறது ரிக்வேதத்தை மையமாக கொண்ட ஒரு மடம். இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சத்திய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய பூர்வாசிரமத்தில் அவர் என்னெல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கும். இன்னைக்கு அவருக்கு 25 வயது ஆகிறது அப்படி சொல்றாங்க. அதற்கிடையில ரிக்வேதம் முழுவதுமாக அவர் வாசித்திருக்கிறார். ரிக்வேதம் என்பதே ஒரு மிகப்பெரிய கடல், அதை முழுவதுமாக அதை வாசிச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் யஜுர் சாம வேதங்களையும் அவர் ஒரு ஓரளவுக்கு அதையும் வாசித்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர பல உபநிடதங்கள், சூக்தங்கள், பல சாஸ்திரங்கள் இவைகளையும் கூடவே அவர் கற்று இன்னைக்கு அது இல்லாமல் கற்றுக்கொண்டு வருகிறார். அப்படிங்கும் பொழுது இவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு சாதாரணமாக நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஒரு படிப்பையே ஒரு காலேஜ் வரைக்கும் படிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி இன்னைக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமான நுணுக்கமான விஷயங்கள், இவ்வளோ பெரிய பாடங்கள், இதை அனைத்தையும் இப்போ ஒரு படித்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை தவிர அவருக்கு இருக்கக்கூடிய தபம் அனுஷ்டானங்கள் இதெல்லாமும் விடாமல் இவர் இதை கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா, எப்பேற்பட்ட ஒரு தபஸ்வியாக இருந்தால் இதை செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஞானத்தை தவிர வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு ஆளால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இதை தவிர வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாத அது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு விஷயத்தை அவர் இன்னைக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ இவ்வளவு தூரம் கடினமாக தான் கற்று ஒரு இவ்வளோ பெரிய வித்தையை இந்த நிலையை அடைந்து இன்னைக்கு எல்லாத்தையும் துறந்து இன்னைக்கு அந்த அனுஷ்டானங்கள் அவருக்கு பண்ணி வைக்கப்பட்டதில் பார்க்கும் பொழுது அவர் போட்டிருந்த அணிந்திருந்த நகைகள், அதாவது மோதிரம், கழுத்தில் மாட்டிருந்த இது எல்லாத்தையும் கழட்டி விட்டு அவர் இந்த இதை அடைந்தார் அப்படின்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் பார்க்கணும், அதை மட்டும் இல்லை தன் குடும்பம் எல்லாத்தையுமே அவர் துறந்துட்டு இன்னைக்கு ஒரு துறவியாக வருத ஒரு சந்நியாச தீட்சை ஏற்றுக்கொள்வது என்பது வைத்து பார்க்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகத்தின் ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கணும். இது நம்மளுடைய மரபு.
நம்ம நாட்டில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மரபு. அதனுடைய வழியாக இன்னைக்கு அவர் இந்த பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அடிக்கடி இந்த அறிவாலயத்தில் உட்கார்ந்துட்டு இந்த திமுக காரங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இது என்ன சங்கர மடமா அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமா அறிவாலயம் வந்து சங்கர மடமாக ஆக முடியாது. ஏன்னா இன்னைக்கு சங்கர மடத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற இளைய பீடாதிபதியே இன்னைக்கு அவருடைய படிப்பு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய திராவிட கட்சியில இப்ப வரைக்கும் இல்லை, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லாரோடைய இதையும் சேர்த்து கலக்கி ஒண்ணா வச்சா கூட ஒரு ஆள் நீங்க மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா சங்கர மடம் என்பது தியாகம், ஞானம், அப்படி சேவை, அந்த வழியில போகக்கூடியது. இங்க அப்படி கிடையாது. சுயநலம், அவன் இன்னும் எக்ஸ்ட்ரா இல்லாமல் போட்டுக்கோங்க, அறிவீனம், இதெல்லாம் வேணா அது வந்து இன்னைக்கு அறிவாலயத்துக்கு வச்சுக்கலாம். அதனால எப்பொழுதுமே வந்து அறிவாலயம் வந்து சங்கர மடமாக ஆக முடியாது. ஆனா இன்றைய இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும். தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூட வந்து குடுமியா இருக்கிறது, பூணூல இருக்கிறது, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் இது வந்து ஈவேரா மண் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பெரிய அளவில் ஒரு குறிப்பிட்ட இந்த சமயத்தை வந்து எதிர்த்து அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இவர் வந்து இந்த மண்ணில் இருந்து இவ்வளோ பெரிய படிப்புகளை எல்லாம் படித்து இப்படி ஒரு மகான் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னால், பாரதி அடிக்கடி சொல்லக்கூடதான், வேதம் நிறைந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபணம் ஆயிருக்கு. இவர்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் இன்னைக்கு பொய் என்பது, அதாவது ஈவேராமன் என்பது சொல்வதெல்லாம் பொய் என்பது நிரூபணம் ஆயிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மடாதிபதி அப்படிங்கக்கூடியது வந்து ஒரு ஈஸியான ஒரு போஸ்ட் ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் ஞானத்தை மட்டுமே நோக்கி சென்றிருக்கக்கூடிய அந்த ஞான மார்க்கத்தையும் வைத்துக்கொண்டு பீடாதிபதி மடாதிபதி அப்படின்னு எல்லாம் வரும் பொழுது லௌகீக விஷயங்களும் நிற சேரும். ஆனால் அந்த லௌகீக விஷயங்கள்ல ஒரு பற்றோ ஒரு மனதோ அதில் சென்றும் விடக்கூடாது. ஏன்னா சன்னியாசி. அப்போ ஒரு பற்றற்ற நிலையில லௌகீக விஷயங்களையும் கணித்து கொண்டு ஞானத்தையும் தன்னோட ஞானத்தையும் இன்னும் அதிகமாக வளர்த்து கொண்டு அதை மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான ஒரு பதவி இன்னைக்கு அவர் பொறுப்பேற்றுக்கார். அது எவ்வளோ கடினமானதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார். நாம் அவரை வணங்கும் பொழுது எப்படி நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வேதத்தை நம்ம வணங்கக்கூடிய, வேதத்தையெல்லாம் வணங்கினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவரை வணங்கும் பொழுது நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த சங்கர மடம் இந்த தர்மத்தினுடைய பெருமையையும் தர்மத்தையும் இன்னைக்கு வந்து அதை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த இந்து தர்மமும் இவைகளும் காக்கப்பட்டு கொண்டிருக்கனால் அதற்கு இந்த காஞ்சி சங்கர மடத்தினுடைய பணி என்பது ஒரு அளப்பரிய பணியாக நம்ம பார்க்கணும். அதனால இந்த காஞ்சி மடம் இந்து தர்மத்தை இன்னும் நிலைநாட்டி அதன் வழி நடத்தி செல்வதற்கான வழியில செல்லும் பொழுது அந்த மடத்திற்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சத்ய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களுக்கு பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.